ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை குட்டி ஸ்டோரிஸ். லைஃப்பில் என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன பண்ண போகிறோன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? என்ன மாதிரியே திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. எர்வின் ஷ்ரோடிங்கர் ஃபிசிசிஸ்ட் ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு 1935. ஷ்ரோடிங்கர்ஸ் கேட். அவர் ஒரு பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே ஒரு உயிரோடு இருக்கிற கேட் வச்சு அதோட 4 விஷயம் வச்சாரு. ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம், டிடெக்டர், ஹேமர் அண்ட் பாய்சன் எல்லாமே வச்சு அந்த பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ அந்த ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம் எப்போ வேணா டிகே ஆகலாம், இன்னைக்கு ஆகலாம், நாளைக்கு ஆகலாம், எப்போ வேணா ஆகலாம். சப்போஸ் அது டிகே ஆகலைன்னா ரேடியேஷன் வராது, டிடெக்டரில் ட்ரிகரேஷன் இருக்காது, ஹேமர் ஸ்லிப் ஆகாது, பாய்சனும் ரிலீஸ் ஆகாது. ஸோ த கேட் வில் பி அலைவ். இப்போ அந்த கேட் இருக்கா இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தானே தெரியும். டிகே ஆச்சுன்னா இருக்காது, ஆகலைன்னா இருக்கும். இட்ஸ் 50-50 சான்ஸ். என்ன வேணா இருக்கலாம், ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் கூட. ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணாதுன்னு ஒர்க் ஆகுமா ஆகாதானே தெரியும். ட்ரை பண்ணாமலே எப்படி ஒர்க் ஆகாதுன்னு நம்மளே டிசைட் பண்ண முடியும். அது என்ன வேணா இருக்கட்டும், பேஷன் ஃபாலோ பண்ணுறதாகட்டும், ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதா இருக்கட்டும், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வரதா இருக்கட்டும், மூவ் ஆன் ஆகிறதா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ட்ரை பண்ணால் தானே தெரியும். அந்த கேட் மாதிரி தான் நமக்கும் இதுலேயும் 50% சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னா கூட ட்ரை பண்ணுங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ரிக்ரெட் இருக்காது. சப்போஸ் அது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம்ல. இட் மை சேஞ்ச் அவர் என்டையர் லைஃப். மேபி சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும், ஆனால் மேபி அதோட ரிசல்ட் முடியும் போது சந்தோஷத்தை கொடுக்கலாம்ல. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே.